மல்லியோட பேச்சு, அதே நேரத்தில வெண்பாவோட பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, வெண்பா திரும்ப விஜய், மல்லி வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்க வந்து கதிரேசன் வீட்ல ரேணுகா கூட தான் இருக்க போறாங்க. அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் தான் தெரிய வருது. ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, வெண்பாவும் ஸ்கூல்ல வச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "மல்லி அம்மாவ திட்டாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில அங்க ஸ்ட்ராங்கா ரேணுகா சில போல்டான விஷயங்கள பேசுறாங்க. அந்த விஷயத்தலாம் இந்த குழந்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயத்தில தான் இருக்குது. அப்ப ரேணுகாவ பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்ல தான் இருக்கு. அப்போ ரேணுகா அம்மா நெனச்சா மல்லி அம்மாவை என்னாவது பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற அந்த குழந்தை இயற்கையிலே அடிப்படையிலே பயப்படலாம். அதனால அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா, இனி வந்து நாம மல்லி அம்மாவ பார்க்கணும் அப்படின்னோ, இல்ல பேசணும்னோ நினைக்கக்கூடாது. அப்ப நம்ம இந்த வீட்டிலேயே இருந்துக்குவோம் கொஞ்ச நாளைக்கு. அது வந்து அதுவா சரியாகட்டும் அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை நினைக்கும். அதே நேரத்தில விஜயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மல்லிகிட்ட வந்து, "மல்லி ஒருவேளை வெண்பா வந்து இந்த வீட்டுக்கு வரல, நான் கதிரேசன் வீட்டிலேயே இருக்க போறேன்" அப்படின்னு சொன்னா, "நீ எந்த மாரி இருப்ப? உனக்கு அப்போ நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து மல்லியோட பதில் என்னவா இருந்தது அப்படின்னா, "என்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கோங்க. அப்போ அப்போ அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு நெனச்சுக்குவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உண்மையிலே இந்த பதில கேட்டு விஜய் வந்து ஆடி போயிட்டாரு. அப்ப இந்த மாரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, இதில என்ன வருது அப்படின்னா, மல்லி வந்து தனியா தான் இருப்பாங்க. அதாவது ஒருவேளை விஜயுமே வெண்பாவுக்காக ரேணுகா பக்கம் போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இனி ஸ்கூல்ல ப்ரோகிராம் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து மல்லி வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப் போறாங்க. அப்ப அங்க வந்து யாரு ரேணுகாவ தேடி விஜய் போய் தான் ஆகணும். வெண்பாவோட பேரன்ட்டா அங்க போய் ஸ்கூல்ல இருந்து தான் ஆகணும். அப்ப இதுக்கு வந்து மல்லியும் பெருசா இடைஞ்சல் பண்ண முடியாது. அவங்களும் விடாப்பிடியா நீங்க இங்க இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்ப இதில மல்லிக்கு வந்து ஒரு பெரிய தவிப்பு இருக்க தான் செய்யும். ஆனா அதுக்கு இடையில மல்லிக்கு சில விஷயங்கள் இருக்கும். பெரிய வந்து ஒரு காரண காரியங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. என்ன மாரியான விஷயம் அப்படின்னா, இந்த சுடர கண்டுபிடிக்கணும். இந்த ரேணுகா போர்வையில இருக்கக்கூடிய அந்த சுடரோட முகச்சாயத்த வெளுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில மல்லி முழுமையா இறங்குவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒருவேளை விஜய் கூட இருந்தாலோ, இல்ல வெண்பா கூட இருந்தாலோ, மல்லியால அந்த ஒரு விஷயத்த செயல்படுத்தவே முடியாது. அவங்களுக்கான முழு ஆதாரத்த தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரியும் தெரியுது. அப்ப இந்த இடத்துல மல்லிய வந்து தனிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியுது. வெண்பாவை இப்போ ஓரளவுக்கு கதிரேசன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்ப அடுத்ததா என்ன பண்ணுவாங்க, விஜய வந்து ரேணுகா பக்கம் இருக்கிற மாரி, அங்க கதிரேசன் வீட்ல இருக்கிற மாரியோ, ரேணுகா, விஜய், வெண்பா 3 பேரும் இருக்கிற மாரியா தான் கதைய கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இங்க வந்து மல்லி அவங்க அண்ணன் வீட்லயோ, இல்ல விஜய் வீட்லயோ இருந்தாலுமே தனியா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான தூண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம எப்படியாவது இந்த சுடர கண்டுபிடிச்சு, நாம, விஜய், வெண்பா 3 பேரும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஏன்னா, அது ஒரு பக்கம் வாழ்க்கைங்கிறது இருந்தாலும், விஜய்க்கும், வெண்பாவுக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடந்துறக்கூடாது அப்படின்னு மல்லி நினைப்பாங்க. அப்படி நினைக்கும்போது தான் இந்த மாரியான செயல்கள செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த சுடர தேடி ஓசூரோ, இல்ல அங்க அவங்க எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துக்குலாம் போக ஆரம்பிப்பாங்க. அப்ப போகும்போது தான் அவங்களுக்கு நெறைய உண்மைகள் தெரிய வரும். அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சேகரிப்பாங்க. அந்த ஆதாரங்கள சேகரிச்சாச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து சுடர மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுடர மாட்டியாச்சு அப்படின்னாலே, அவங்கள அதுக்கப்புறம் போலீஸ் கையில ஒப்படைச்சிடலாம். போலீஸ் கையில ஒப்படைச்சாச்சு அப்படின்னாலே, அதுக்கப்புறம் வந்து இவங்க வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெண்பா, விஜய், மல்லி 3 பேருமே ஒண்ணு சேர ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இதுதான் அடுத்ததா நடக்க போகுது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருத்து. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.